வணக்கம். இது உங்க காப்பின் கதை. தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இப்போ ஒரு புது சாப்டர் ஓப்பன் ஆகுது. ஸ்க்ரீனில் மாசா நடித்த ஒரு ஹீரோ இப்போ ரியல் லைஃப்பில் லீடர் ஆக போகிறாரு. இது ஒரு ஆக்டரோட என்ட்ரி இல்லை, இது ஒரு மூமெண்ட்டோட ஆரம்பம். விஜய் இந்த பேர் சொன்னால் தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியாமல் இருக்க சான்ஸ் இல்லை. 90s ஒரு சாக்லேட் பாயாக ஸ்டார்ட் பண்ண அவரோட ஜேர்னி இன்றைக்கி ஒரு மாஸ் ஃபினாமினம் ஆயிடுச்சு. கில்லி, துப்பாக்கி, மர்சல், மாஸ்டர் இதெல்லாம் படம் மட்டும் இல்லை, இது ஒரு ஜென்ரேஷனோட எமோஷன். ஃபேன்ஸ்க்கு விஜய் ஒரு ஆக்டர் இல்லை, ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு வாய்ஸ், சில நேரத்தில் ஒரு ஹோப். ஆனால் தமிழ்நாட்டில் இது புதுசு இல்லை. சினிமாலேருந்து பாலிடிக்ஸ்க்கு வர்றது இங்கே ஒரு ஹிஸ்ட்ரி. எம்ஜி ராமச்சந்திரன் ஒரு மெகாஸ்டார், ஆனால் அவரை அதை விட முக்கியம் மக்கள் மனசில் போய் இருந்த லீடர். அவங்க அப்புறம் ஜெயலலிதா, ஸ்ட்ராங் லீடர்ஷிப், பவர்ஃபுல் ப்ரெசன்ஸ். சினிமா ஃபேமை யூஸ் பண்ணி பாலிடிக்ஸில் ஒரு எம்பையர் பில்ட் பண்ணாங்க. அப்போ ஒரு கொஷின், அதே பாதையில் இப்போ விஜய் நடக்கிறாரு. விஜயோட படங்களில் ஒரு சேஞ்ச் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? கத்தியில் ஃபார்மல் இஷ்யூஸ், மெடிசலில் மெடிக்கல் இஷ்யூஸ், சர்க்காரில் ஓட்டிங் பவர். இதெல்லாம் ஜஸ்ட் டைலாக்ஸ் இல்லை, ஒரு மெசேஜ். அவர் கிராஜுவலி ஆடியன்ஸை ப்ரிப்பேர் பண்ண மாதிரி தெரியும். ஒரு ஆக்டராக இருந்து ஒரு வாய்ஸாக மாறின ஜேர்னி இது. ஃபைனலி அந்த நாள் வந்துச்சு. தமிழக வெற்றி கழகம், ஷட்டர் டிவிக்கு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே சோஷியல் மீடியாவில் ஒரு எக்ஸ்ப்ளோஷன். ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ணாங்க, கிரிட்டிக்ஸ் கொஷின் பண்ணாங்க. ஆனால் ஒரு விஷயம் கிளியர், அட்டென்ஷன் எல்லாம் இங்கே தான் இருந்துச்சு. விஜய்க்கு இருக்க பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? ஃபேன்ஸ். அதுவும் ஜஸ்ட் ஃபேன்ஸ் இல்லை, ஆர்கனைஸ்டாக இருக்க ஒரு ஆர்மி. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஐடி எம்ப்ளாயீஸ், ரூரல் யூத், எல்லாருக்கும் ஒரு காமன் ஃபீலிங், விஜய் நம்ம ஆள். இந்த எமோஷன் கனெக்ட் பாலிடிக்ஸில் ரொம்ப பவர்ஃபுல். ஆனால் பாலிடிக்ஸ்னால் சினிமா இல்லை, இங்கே ஸ்கிரிப்ட் இல்லை, ரீடேக் இல்லை, ரியல் ப்ராப்ளம்ஸ், ரியல் கான்ஸ்டியூஷன். ஒரு பார்ட்டி ரன் பண்ண கிராஸ் ரூட் லெவலில் ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர் வேணும், கேடர்ஸ் வேணும், ஸ்ட்ராட்டஜி வேணும், அலைன்சஸ் வேணும். இதெல்லாம் பில்ட் பண்ண டைம் எடுக்கும். அதுதான் பிகஸ்ட் சான்ஸ். இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸை டாமினேட் பண்ணுறது திராவிட முன்னேற்ற கழகம் அண்ட் ஆல் இண்டியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். டிக்கெட்ஸை இவங்க தான் மெயின் பிளேயர்ஸ். ஸ்ட்ராங் ஓட் பேங்க்ஸ், டீப் ரூட்ஸ், பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த லெவலில் கம்ப்ளீட் பண்ண டிவிக்கு ரொம்ப பெரிய டெஸ்ட். ஆனால் இப்போது பாலிடிக்ஸ் கூட சேஞ்ச் ஆகுது. சோஷியல் மீடியா, டிஜிட்டல் கேம்பெயின்ஸ், யூத் என்கேஜ்மெண்ட். இங்கே விஜய்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அவரோட ரீச் எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஆல்ரெடி ஸ்ட்ராங். இந்த ஜென்ரேஷன் சேஞ்ச் வேணும்னு நினச்சா ரிசல்ட் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். டிவிக்கே ஹைப்பா இல்லை ரியல் ஃபோர்ஸாக? ஃபேன் சப்போர்ட் இருக்குது, ஆனால் ஓட்டர் சப்போர்ட் எப்படி இருக்கும்? ஸ்க்ரீனில் கிளாப்ஸ் வாங்குறது ஈஸி, பேலட் பாக்ஸில் ஓட்டு வாங்குறது அதுதான் ரியல் டெஸ்ட். இன்னும் ஒரு சில மாதம், ஒரு சில வருஷம் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ரொம்ப பெரிய சேஞ்சஸ் நடக்க சான்ஸ் இருக்குது. டிவிக்கு ரைஸ் ஆகுமா, இல்லைனா ஜஸ்ட் ஒரு ஃபேஸாக? இதெல்லாம் டைம் தான் ஆன்சர் கொடுக்கும். ஆனால் ஒரு விஷயம் ஷோர், கேம் ஆல்ரெடி சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸ்க்ரீனில் ஹீரோ ஆகிறது ஈஸி இல்லை, ஆனால் மக்கள் மனசில் லீடர் ஆகுது அது ரொம்ப கஷ்டம். விஜய் இந்த ஜேர்னியில் சக்ஸஸ் ஆகுவாரா, இல்லைனா ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகாதா? இது ஒரு ஹிஸ்டோரி இல்லை, இது நம்ம ஸ்டேட்டோட ஃப்யூச்சர். நம்ம அவுட், நம்ம சாய்ஸ், அதுதான் ஃபைனல் டிசிஷன். இது உங்கள் காப்பின் கதை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க? விஜய் பாலிடிக்ஸில் சக்ஸஸ் ஆவாரா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங் கதையோட சந்திப்போம்.